தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புயல் எப்போதுமே பேரிடரையும் பெரும் பாதிப்பையும் மக்களுக்கு உண்டாக்கும் ஒரு இயற்கை சீற்றம் தான். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லைங்க. இருப்பினும் எவ்வளவு பெரிய புயல் இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு இருக்குது, ஆட்சியாளர்கள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் மக்கள் இருப்பாங்க. ஆனால் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ ஆட்சி பீடமோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலையும் மக்களை கைவிடும் என்பதை அனுபவித்து உணர்கிற போது அம்மக்களின் தாங்க முடியாத துயரை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என பரிபூரணமாக நம்பி வாக்களித்து அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை பாதுகாக்க முறையான திட்டங்களை கூட தீட்டல. குறைஞ்சபட்ச பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட செய்யாமல் அவர்களை கையுறு நிலையில் பரிதவிக்கும் விடும் சுயநல ஆட்சிக்காரர்களை என்னென்று சொல்ல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் புயல் வரும். அதே மாதிரி பேரிடரின் போதும் வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர்கள் சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு தற்கால நிவாரணம் கொடுத்துட்டு போவது தான் தீர்வா? அந்த நேரத்திற்கான தீர்வை தந்து விட்டதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதும் மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதாயம் போல நினைத்து அன்றோடு மறந்து விடுவதும் எந்த வகையிலுங்க நியாயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.